அனைவருக்கும் வணக்கம். சிவி பயணம் வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு பாரிஸுக்கு போகிறோங்க. உண்மையை சொல்லணுன்னா பாரிஸ் என்னோடய பயணத்திட்டத்திலே கிடையாது. சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, ஜெர்மனின்னு சுற்றி பார்த்துட்டு ஒரு 2 நாள் தம்பி வீட்டில் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ஓய்வு எடுக்கிறது தான் என்னோடய திட்டமாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டப்போ ஓய்வு எடுக்கிறீங்களா இல்லை ஏதாச்சும் ஊரை சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொன்னப்போ வசதியாலாம் எதுவும் இல்லை, ஏதாச்சும் புதுசாக ஊரை சுற்றி பார்ப்போம் அப்படின்னாங்க. சரி இவங்களே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து ஒரு 6 மணி நேரம் தான் பக்கத்தில் பாரிஸு. ரொம்பலாம் இல்லை, ஒரு 2 நாள் பயணம் தான். ஒரு இரவு மட்டும்தான் இங்கே தங்கணும். சரி எப்போவும் காடு மலைன்னே சுற்றுறமே, நகரமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கு காமிப்போம் அப்படின்னு சொல்லி பாரிஸுக்கு வந்தோம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். ஒரு வழியாக பாரிஸ் சேர்ந்தாச்சு மக்களே. பாரிஸுக்கு வர்றதுக்கே நமக்கு மாலை 6 மணி ஆயிடுச்சு. ஏன்னா வர வழியெல்லாம் அங்கங்கே வண்டியை நிப்பாட்டி ஃப்ரான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தோம். வந்ததும் நேராக விடுதியில் பையை போட்டுட்டு பாரிஸ்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது ஐஃபில் கோபுரம் தான். வாங்கப்பா அதை நம்ம சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பேருந்தில் போகலாமா இல்லை மகிழுந்தில் போகலாமான்னு கேட்டேன். எவ்வளோ தூரம்ப்பா அப்படின்னாரு. 2 கிலோமீட்டர் பையா அப்படின்னு. 2 கிலோமீட்டருக்கு எதுக்குப்பா வண்டி, நம்ம அப்படியே நடந்து போனோன்னா ஊரையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்னென்னா இங்கே 15 நாளாக நம்ம வெறும் மலை காடு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்துட்டு இப்போ நகரத்துக்குள்ளே வந்ததும் அவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நிறைய கட்டிடங்கள், உணவகங்கள்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய மக்களை பார்க்குறாங்க. அவங்க நிறைய வித்தியாசமான உடைகள்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கே அவங்களுக்கு புது அனுபவமாக இருந்துச்சு. நானும் அவங்கள அப்பப்போ தனியாக விட்டுட்டு கொஞ்சம் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிருவேன். சரி அவங்க 2 பேரும் ஏதாச்சும் கதையை பேசிக்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், மணி 8 மணி ஆகுது மக்களே. ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்களேன். அவங்கெல்லாம் வெயில் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வடக்கு ஐரோப்பிய நாடுகளில் இதாங்க வெயில் காலத்தில் சூரியன் மறையிறதுக்கே இரவு 10 மணி ஆயிரும். அதுவே குளிர்காலம்னா மதியம் 3 மணிக்கெல்லாம் சூரியன் மறைஞ்சிரும். நமக்கு வெயில் காலம்னாவே ஒரு மகிழ்ச்சி, கூடுதல் மகிழ்ச்சி. அதனால தான் இது கப்பல் மாதிரி இருக்கிற உணவகம் முதல்ல இருக்கிறது, பின்னாடி இருக்கிறது தான் கப்பல். இந்த அங்கே வர கப்பல் மாதிரி தான். அதில் ஏறினா தான் இங்கே இருக்க மாதிரியே கூட்டம் அந்த கப்பல்லையும் இருக்கும். அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த இதை சுற்றி வர்றதுக்கு, மொத்த நகரத்தையும் சுற்றி வரும். இது வேறு கப்பல். அதுதான் அந்த ஆளுங்க உட்காந்துருக்காங்களே, அதுதான் ஆளுங்களை கூப்பிட்டு போய் சுற்றி காட்டுறது கப்பல். என்னப்பா பல ஆயிரம் மக்கள் பார்க்குறாங்க. பாரிஸ்லேயே தான் முக்கியமான இடம், ஆனால் அங்கங்கே துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டார் எங்கள் அப்பா. இதை பார்த்துட்டு உண்மைதான்ப்பா, அது 7 வருஷத்துக்கு ஒரு முறை அதுக்கு வண்ணக்கலவை பூசணும், இல்லைன்னா துருப்பிடிச்சி போயிடும். கிட்டத்தட்ட 60,000 கிலோ வண்ணக்கலவையை பயன்படுத்தி அதுக்கு வண்ணம் அடிப்பாங்க ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு ஒரு முறையும் அப்படின்னு. அது சரிப்பா இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாரு. இல்லைப்பா இதை பார்க்குறதுக்குனே ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து பார்த்தா தான் இதோட சிறப்பே தெரியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். நீங்களும் வாங்க மக்களே, நம்ம போய் அந்த இடத்துலேருந்து இந்த ஐஃபில் கோபுரத்தை பார்ப்போம். எனக்கு பாரிஸ்னு சொன்ன உடனே ஐஃபில் கோபுரத்துக்கு அடுத்தபடியாக ஞாபகம் வர்றது இந்த பாரிஸ் நகரத்தில் உள்ள இந்த கழிப்பறைகள் தாங்க. பச்சை வண்ணத்தில் எல்லா தெருக்கள்லையும் அங்கங்கே வச்சுருப்பாங்க. இதில் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கழிப்பறையை ஒருத்தர் பயன்படுத்தி முடித்த உடனே ஒரு 10 வினாடிகளில் தானாகவே தண்ணி ஊற்றி அதுவாகவே முழு கழிப்பறையும் கழுவி விட்டுரும் அடுத்த நபர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே. ரொம்ப சிறப்பான ஒரு வடிவமைப்பு பண்ணி வச்சுருக்காங்க. இத்தனைக்கும் இதுக்கு கட்டணம் எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்ல, தானாகவே பயன்படுத்திக்க வேண்டியது தான், எந்த கட்டணமும் இல்லாமல். உண்மையாகவே அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயங்க. நம்ம இடத்துக்கு வந்தாச்சு மக்களே. என்ன தான் இந்த ஐஃபில் கோபுரத்தை நிறைய இடங்களில் நின்று பார்க்க முடியும், படம் பிடிக்க முடியும் அப்படின்னாலும் இந்த இடத்துல நின்று பார்த்தா தாங்க எனக்கு ஒரு தனி அழகாக தெரியுது. அது ஏன்னு தெரியல. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் இருட்டு கட்டின பிறகு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த மாதிரி மினுமினுக்கிற விளக்குகளை அது மேலே ஒளிர விடுவாங்க. அது ஒரு 2 நிமிடங்களுக்கு ஓடும். அந்த நேரத்தில் சரியாக புகைப்படம் எடுக்கணுன்னே நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த இடத்துல அது மாதிரி புகைப்பட கலைஞர்களும் நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள வச்சு அழகாக படம் எடுத்து கொடுத்து கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா அழகாக படம் எடுத்து கொடுப்பாங்க. இங்கே ஒரு 2-3 சிற்றுண்டியாகவும் இருக்கும், ஒரு குழம்பு கடை இருக்கும். அதே மாதிரி நிறைய மக்கள் அவங்கவுங்க சின்ன சின்ன ஒலிபெருக்கியை கொண்டு ஏதாச்சும் ஒரு பாட்டை போட்டு நடனம் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த இடமே ஒரே திருவிழா கோலமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய அந்த ஐஃபில் கோபுரத்தோடைய மாதிரி வடிவங்களை வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தலைக்கு மேலே பாருங்களேன், 70 லட்சம் கிலோ இரும்பு நின்றுக்கிட்டு இருக்கு மக்களே. ஒரு 300 மீட்டர் உயரம்தான். ஆனால் இது கிட்டத்தட்ட ஏன் இதை இவ்வளோ பிரம்மாண்டமாக எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னா,
1889 இதை கட்டும்போது மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான கோபுரம் அல்லது பொருள் அப்படிங்கிறது இந்த ஒரு ஐஃபில் கோபுரம் தாங்க. யோசிச்சு பாருங்கள், 140 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயத்தை கட்டணுன்னா அது எவ்வளோ கஷ்டம். உண்மையாகவே அந்த பொறியாளரை பாராட்டலாம். அது இன்னும் நின்றுக்கிட்டு இருக்குது. பாரிஸில் ஐஃபில் கோபுரத்துக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு வேறு ஏதாச்சும் இடம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நான் அடுத்து சொல்லக்கூடிய இடம் என்ன அப்படின்னா இந்த லூரே அருங்காட்சியகம் தாங்க. உலகத்திலேயே மிகவும் பெரிய கலை அருங்காட்சியகம் அப்படின்னு கேட்டால் இந்த லூரே அருங்காட்சியகம் தான். கிட்டத்தட்ட 73,000 சதுர மீட்டர் பரப்பளவை நீங்கள் பார்வையிட செய்யலாம். அவ்வளோ பெரிய அருங்காட்சியகம் இது. கிட்டத்தட்ட 6 லட்சம் பொருட்களை இங்கே பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதில் ஒரு 35,000 பொருட்களை நீங்கள் பார்வையிடலாம். அப்படி என்னப்பா பெரிய விஷயம்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் உள்ள நிறைய அரிய பல பொக்கிஷங்கள் இங்கே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, அந்த மோனலிசா ஓவியம் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, டாவின்சி வரைஞ்சது. அந்த ஓவியம் கூட இங்கே தான் பார்வைக்கு வச்சுருக்காங்க. அதுபோக கிட்டத்தட்ட மனித வரலாற்றில் ஒரு 9,000 ஆண்டுகள் பழமையான நிறைய பல கலைப்பொருட்களை பல நாடுகள்லேருந்து கொண்டு வந்து இங்கே பாதுகாத்து வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ரோம பேரரசை சார்ந்த நிறைய பொக்கிஷங்கள் இங்கே இருக்குது. அதுபோக எஜிப்து நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட நிறைய பொக்கிஷங்களும் இங்கே வச்சுருக்காங்க. 2 நாளுக்காக நாங்கள் வந்ததுனால இதுக்குள்ளே போய் சுற்றி பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை மக்களே. ஆனால் நான் போன முறை வந்திருந்தப்போ பாரிஸுக்கு 2 நாள் இதுக்குள்ளே போய் சுற்றி பார்த்தேன். உள்ளே அவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்காங்க. குறிப்பாக உங்களுக்கு வரலாறு பிடிக்கும் அப்படின்னா 4-5 நாள் ஆனால் கூட இது உங்களுக்கு பத்தாது. பாரிஸ் வர்றவங்க தவறாமல் இந்த லூரே மியூசியத்தை சுற்றி பாருங்கள் மக்களே. இது முதல்ல இரும்பில் தான் இந்த வேலி இருந்தது. இந்த பாலத்துக்கு இந்த மாதிரி என்ன பண்ணிட்டோனோ, இங்கே பாரு பூட்டு போட்டிருக்கானுல்ல, அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் பூட்டு தொங்க விட்டு அதனால் எடை கூடி போய் இந்த பாலமே உடையிற நிலைமைக்கு ஆகிடுச்சு. அப்புறம் அதை வெட்டி இங்கேருந்த இரும்பு வேலி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ கண்ணாடியில் போட்டிருக்காங்க. ஆனாலும் இந்த இதிலெல்லாம் போட்டதை ஒன்றும் பண்ணாமல் அப்படி விட்டாங்க. இல்லை புதுசாக போட்டிருக்கானுவ பாரு, அதில் சைக்கிள் பூட்டை போட்டு அதை சுற்றி பூட்டு போட்டு வச்சுருக்கானுவ. அந்த படத்தில் கூட இது வரும், அந்த எங்கேயும் காதல் படத்தில் கூட அந்த ஜெயம் ரவி பூட்டு போடுவான்னு நினைக்கிறேன். ஜெயம் ரவியோ இல்லை அந்த பொண்ணு போடும், அது ஹன்சிகாவா அந்த பொண்ணு. ஆமாம், இங்கே தான் இந்த பாட்டெல்லாம் பெரும்பாலும் இங்கே தான் எடுத்தாங்க. படமும் இங்கே பாரிஸில் நடக்கிற மாதிரி தான் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் பாரிஸ்லேயே வச்சு எடுத்தாங்களா இல்லை வேறு எங்கேயாச்சும் எடுத்தாங்களான்னு தெரியாது. €2,500 இந்த இது. 25 யூரோ. அது யாரோ வரைஞ்சவங்களோட இது போட்டிருக்காங்க. இதெல்லாம் 100 யூரோ. இந்த பெரிய படம் 100 யூரோன்னா 10,000 ரூபா. ஹலோ இல்லை, பழைய புத்தகங்கள். அதே மாதிரி இந்த பாரிஸ் நகரம் முழுக்க இருக்க அந்த நதிக்கரையை ஒட்டி இந்த மாதிரி நிறைய பச்சை பெட்டிகளை நீங்கள் பார்க்கலாம். ஏதோ சும்மா பார்க்குறதுக்கு தகர பெட்டி மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த பெட்டி தாங்க இந்த கடையாக விரிஞ்சிருக்கு. சும்மா அருமையான பல ஓவியங்களை வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண பெட்டி மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ளே நிறைய பல பழைய புத்தகங்கள், அது மாதிரி சிறப்பாக கையால் வரையப்பட்ட ஓவியங்கள், அந்த மாதிரி நிறைய வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய இடங்களில் நம்மளை கூட உட்கார வச்சு உடனே வரைஞ்சி கொடுத்துருவாங்க. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கொடுத்தீங்கன்னா வரைஞ்சி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியே நிறைய பேர் இங்கே உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் சிறப்பாக இருந்துச்சு. இந்த லூரே அருங்காட்சியகத்துக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாரிஸில் அப்படின்னா இந்த நோட்ரடாம் இந்த தேவாலயத்தை சொல்லலாம். இது 12ஆம் நூற்றாண்டில் கட்ட தொடங்கி 14ஆம் நூற்றாண்டில் கட்டி முடித்தாங்க. ஒரு 200 வருஷம் கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூட்டெல்லாம் இங்கே மாற்றிட்டானுங்களா? நீ அங்கே காட்டில் கல் எடுத்து வச்சிங்களே, அந்த கணக்காக இப்போ பூட்டை எவனோ ஒரு 10 பூட்டை எவனோ ராத்திரியில் மாட்டி விட்டுருப்பான். அதை பார்த்துட்டு எல்லோரும் அந்த பூட்டை அந்த இதுலேருந்து இந்த இதுக்கு மாற்றிக்கிட்டானு.
அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஜோடியாக பேர் எழுதி போட்டால் அவங்க பிரியாமல் இருப்பாங்க காலத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது அவங்களுக்கு. இந்த தேவாலயத்தை வெளியே இருந்து பார்க்குறத விட உள்ளே போய் பார்த்தோன்னா நிறைய கண்ணாடிகள், வண்ண கண்ணாடிகளை வச்சு சிறப்பாக வடிவமைச்சிருப்பாங்க. இத்தனைக்கும் இந்த தேவாலயத்துக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது மக்களே. ஆனால் நீண்ட வரிசை இருந்ததுனால எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்கே காத்திருந்தெல்லாம் உள்ளே போய் பார்க்க வேணாங்கன்னு, வெளியே இருந்து பார்க்குறதே அழகாக இருக்குது, நம்ம அப்படியே போய் வேறு ஏதாச்சும் இன்னும் ஒரு 4 தெருவை சுற்றி பார்த்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு 4 தெருவை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஜெர்மனிக்கு கிளம்புறோம் மக்களே. அதான் நல்லா இடுப்புக்கு மேலே இருக்குது. இந்த பிள்ளை தான் அங்கே வளர்த்து வச்சுருக்காங்க. வளர்த்து கட்டி சுருட்டி வைக்கிறதெல்லாம் இதுதான். உங்களுக்கெல்லாம் நெஞ்சு உயரத்துக்கு வருது, எனக்கே நெஞ்சு உயரத்துக்கு இருக்குது. பழம் இல்லை, அது காய் மரம், பூ கூட கொட்டி இருக்கும். தொடர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.